ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஒரு பாத்திரம் நல்லா அழகா இருக்கின்றது, அழுக்கு வடிந்து விட்டால் இரண்டு விடுகின்றது. ஒரு பாத்திரத்து மேல் பார்த்தா எப்படி இருக்கும்? மீண்டும் தேய்த்து முனைத்தால் அப்பதைக்கப்ப அழுக்கு துடைத்து வந்தால் பழிச்சென்று இருக்கும். அழுக்கு அதிகமாக சேர்த்த போய் நீங்க தேய்ச்சி பாருங்க, ஆனால் இதெல்லாம் கிளம்பேறி விடும். அதிகமாக கிளம்பேறி விட்டால் சேர்ந்தால் சொர சொரப்பு வரும், இல்லை மீண்டும் சாண பிடிச்சுதான் ஏற்றணும். இதை போன்றுதான் இந்த இயற்கையின் நிலைகளையும் நமது குருநாதர் காட்டிய அறுவடையில் நாம் காலை துறவு தியானம், மற்ற நேரங்களில் இந்த கூட்டு தியானங்கள் எடுத்து நாம் பழகி கொண்டவர்கள். நாம் இதை போல ஆத்ம சுத்தியை நாம் செய்து கொள்வோம். ஏனென்றால் இப்போ மௌன விரதத்தில் எல்லோருக்கும் பேரருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அது உங்களை சேர்ந்து அடைகின்றது, வலு கூடுகின்றது. நீங்கள் நினைத்தவங்களுக்கு, நினைக்காதவங்களுக்கு இல்லை. ஏதாவது சாப்பாடு எடுத்து சாப்பிட நினைக்காத எடுத்து சாப்பிடணும். இப்போ எலக்ட்ரானிக் எந்த ஸ்டேஷனை வைக்கிறோமோ அந்த ஸ்டேஷன் காற்றுல ஒளிபரப்பு பண்ணுறாங்க, எடுத்துக்கிறோம். நீங்கள் எத்தனை ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க? சண்டை போட்டவன் ஸ்டேஷனு, எனக்கு இது பண்ணவன், எனக்கு கொலை செய்ய வந்தவன், என்னை திட்டினவன், போனவன், ஏமாத்தனவன், இதெல்லாம் ஸ்டேஷன் பதிவு வச்சுக்கிறது. இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும். என்ன செய்யுது? சிரமமாக போகும்போது அவங்களை என்ன நினைப்பீங்க? அந்த ஸ்டேஷனை வச்சு அதுதான் வரும். அப்புறம் உங்கள் சிந்தனை வராது, என்னை இப்படி செய்தான், அவன் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பேசினானே அப்படிங்கிறதுக்காண்டி இதுக்குண்டான உணர்வு தான் நமக்குள்ள ஓடுமே தவிர நமக்கு நல்ல உணர்வு ஓடாது. அந்த மாதிரி நேரத்திலும் நாம் செயல்படுத்த வேண்டியது எது? ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தின் உணர்ந்தன்மை இது வரும். ஆனால் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும். ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை நம் புருவ மத்தியில் வைத்து அதை அந்த உணர்வு உயிரை பற்றி அது இயக்காமல் முதல்ல தடைப்படுத்தி பழக வேண்டும். என்றால் மூக்கு வழி நுகர்ந்துதான் உயிரில் மோதிதான் உணர்வுகளும் நம்ம அறிவும் இயக்கம் இருக்கின்றது. ஆனால் பூர்வ மத்தியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்து இந்த வலிவை கூட்டி தீமை என்ற உணர்வு உறுப்புகாத போட்டு தடுக்க வேண்டும். அறியப்பன நாம் முதல்ல சொன்ன வழி எல்லா அணுக்களுக்கும் இது பெற வேண்டும் என்று ஒரு நொடிக்குள் கண்ணின் நினைவு உள்ளுக்கு செலுத்தி வந்தோம். அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அதற்குள் செலுத்த வேண்டும் என்று வலுவை சேர்த்து வைத்தார். அந்த தீமை என்ற உணர்வு உறுப்புகாதபடி தடுத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே பதிவாகி இந்த நினைவு வந்தால் உடனே மாற்றிக்கொள்ளலாம். நாம் கொண்டு செல்வது என்னதான் 78 வேதனை, வெறுப்பு இப்படி இருக்குது, அவங்க இப்படி இவங்க இப்படி எல்லாம் செல்வம் இருக்கும். கடைசி நோயாக அந்த செல்வத்தை நல்ல முறையில் கூட அனுபவிக்க முடியாது. அது நல்ல மனசு இருக்கு. அந்த நல்ல மனசோடு நாம் பிறருடைய கஷ்டங்களை கேட்டுனோம்னா அந்த நல்ல மனசு நம்மளுக்கு நிலைத்திருப்பது வேதனை என்ற உணர்வு தான் அதிகமாயிருக்கும். இதை போல நாம் உணர்வுகளிலிருந்து நாம் தற்போதற்கு ஒவ்வொரு நொடியிலும் ஆத்ம சுத்தியை நீங்கள் கையாளும். நீங்கள் எண்ணிய விட தீமைகளை நீக்கு, அருள் உணர்வை உங்களுக்குள் பெருக்கும், இருளை அகற்றலாம், அமைதி வாழ்க்கை வாழலாம், சிந்தித்து செயல்படலாம், சிந்தனையுடன் வாழ்க்கை நடத்தலாம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இப்போது நாம் தியானத்துக்கு செல்வோம்.